சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் காலின் கீழே நசுக்கி போடுவார் என்கிற வாக்குத்தத்தத்தை தேவன் இந்த வருஷத்துல நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். தேவனுடைய ஜனங்களே, நன்றாய் கவனிங்கள். இந்த வருஷத்துல நான் பார்க்கிற ஒரு அற்புதமான அதிசயம் என்னன்னா, நிறைய கர்த்தருடைய பிள்ளைகளை சாத்தானுடைய வல்லமையில் இருந்து தேவன் விடுவித்துக் கொண்டிருக்கிறார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நாம் மகிமையை கொடுப்போம். ஹல்லேலூயா. ஜனவரி மாதத்திலிருந்து நான் பார்க்கிறேன், இதுவரைக்கும் 4-5 பிசாசு வல்லமையிலே அகப்பட்ட ஜனங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்க கர்த்தர் உதவி செய்கிறார். ஆமென். பிசாசு வல்லமையில அகப்பட்டவங்க நிறைய பேர் இப்போ இந்த ஆண்டுல வந்துகிட்டு இருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் கர்த்தர் டெலிவரன்ஸ் ஆக்க ஆண்டவர் கிருபை தருகிறார். அந்த பிசாசும் பயந்து ஓடி அவனுடைய வல்லமைகள் முறிந்து போகிறதை ஊழியத்திலே பார்க்க முடிகிறது. ஆண்டவர் கொடுத்த வாக்கை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். ஊழியத்தில் மட்டுமல்ல, ஏதோ ஒரு சிலர் வாழ்க்கையில் மட்டுமல்ல, பிசாசினுடைய தாக்குதலை பல விதங்களிலே அனுபவித்துக் கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் கொடுத்த வாக்கு நிறைவேறும். நிச்சயமாக சாத்தானை சீக்கிரத்திலே உங்கள் காலின் கீழாக கர்த்தர் நசுக்கி போட போகிறார். எந்த ஒரு காரியத்திலே பிசாசு உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிறானோ, எந்த ஒரு காரியத்திலே பிசாசு உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறானோ, எந்த ஒரு காரியத்திலே நீங்கள் போராட்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, எந்த ஒரு விஷயத்திலே நீங்கள் முன்னேற முடியாதபடி பிரச்சனையோடு கூட தவித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, சரீரத்திலே பலவிதமான பாதைகளை கொடுத்து பிசாசு ஆமென் உங்களை பிடித்துக் கொண்டிருக்கிறானோ, இந்த எல்லா விஷயத்தில் இருந்து ஆண்டவர் இந்த ஆண்டு என்று நீங்கள் கடைசியில் போக வேண்டாம். நீ விசுவாசித்தால் இந்த நாளில் கூட, இந்த மாதத்தில் கூட ஆமென், ஆண்டவர் பிசாசை உன் காலின் கீழாக நசுக்கி போட்டு அந்த விஷயத்திலே தேவன் உங்களுக்கு ஒரு ஜெயத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. விசுவாசத்தோட சொல்றேன். பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, உங்க பிரச்சனைக்கு முடிவு வந்து சீக்கிரமா. உங்க பிரச்சனைக்கு ஒரு முடிவு வந்துரும். உங்க போராட்டத்துக்கு ஒரு முடிவு வந்துரும். தைரியமா இருங்க, கவலைப்படாதீங்க, கலங்காதீங்க. ஹல்லேலூயா. ஆமா, விசுவாசத்தோட சொல்ல. ஏன்னா நம்ம இயேசு உயிரோடு இருக்கிறது. அந்த பிரச்சனைகளுக்கு முடிவை கொண்டு வருகிற ஒரு நல்ல ஆண்டவராக இருக்கிறார். இந்த பிசாசு நம்முடைய காலின் கீழாக தேவன் நசுக்கி போட வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். முதலாவது, நம்முடைய வாழ்க்கையிலே பிரேயர், ஜெபம் நமக்கு தேவை என்று நாம் பார்த்தோம். ஜெபிக்கிறவர்கள் சாத்தானை தன்னுடைய காலின் கீழாக நசுக்கி போடும்படி கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்கிறார். இரண்டாவது, விசுவாச வாழ்க்கை. இயேசு கிறிஸ்துவின் மீது ஒரு பலமான ஒரு விசுவாசம் உள்ளவர்களுக்கு ஆண்டவர் சாத்தானை காலின் கீழாக நசுக்கி போடும்படியான கிருபையை கர்த்தர் தருகிறார். மூன்றாவது, இயேசுவின் நாமத்தில் பிசாசை ஜெயிக்க ஆண்டவர் அழைத்திருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தை பயன்படுத்துங்கள். இயேசுவின் நாமத்தை சாத்தானை துரத்துவதற்கு பயன்படுத்தும் போது அந்த நாமத்துக்கு சாத்தான் நடுங்குகிறதை நாம் பார்க்க முடிகிறது. நான்காவதாக, மாமிசத்தினுடைய இச்சைக்கு இடம் தராதவர்கள் சாத்தானை சீக்கிரத்தில் காலின் கீழே நசுக்கி போட ஆண்டவருக்கு உதவி செய்கிறார். ஐந்தாவது, கண்களின் இச்சைக்கு இடம் தராதவர்களுக்கு கர்த்தர் சாத்தானை சீக்கிரத்திலே காலின் கீழாக நசுக்கி போட ஆண்டவர் உதவி செய்கிறார். மூன்றாவது, பெருமையின் வாழ்க்கைக்கு போகாமல் தாழ்மையை தெரித்துக் கொள்ளுகிறவர்களுக்கு சாத்தானை சீக்கிரத்திலே காலின் கீழாக நசுக்கி போடும்படி ஆண்டவர் கிருபை தருகிறார். ஏழாவது, இயேசுவின் இரத்தத்தை விசுவாசிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் சாத்தானை காலின் கீழாக நசுக்கி போட கர்த்தர் கிருபை தருகிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். நல்ல கைகளை தட்டி சகோதரர்கள் நல்ல கரங்களை தட்டி இயேசுவின் இரத்தத்தை விசுவாசிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் சாத்தானை நம் காலின் கீழாக போட ஆண்டவர் நமக்கு அதிகாரத்தை தருகிறார். ஒரு வசனத்தை படிப்போம். வெளிப்படுத்தல் விசேஷம் 12ஆம் அதிகாரம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். வெளிப்படுத்தல் விசேஷம் 12ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அதிலே 10ஆம் வசனம் 11ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும்
நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரம் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஹல்லேலூயா. யாரு ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தால ஜெயித்தாங்க? 9ஆம் வசனம், உலக மனத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த சாத்தான் யார்? பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம். இந்த சாத்தான் யார்? பிசாசு என்று அழைக்கப்படுகிறவன் இந்த சாத்தான். இந்த சாத்தான் தான் தேவ ஜனங்களுக்கு போராட்டத்தை உண்டாக்கக்கூடியவன். இந்த போராட்டத்தை உண்டாக்கக்கூடிய சாத்தானை ஆண்டவர் நமக்கு ஒரு ஆயுதமாக ஒன்றை கொடுத்திருக்கிறார் ஜெயிக்கிறதற்கு. அது எது? இயேசு கிறிஸ்துவினுடைய ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டியின் ரத்தம், ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே அவனை ஜெயித்தார்கள். அவன் யுத்தத்துக்கு வரதான் செய்கிறான். ஜெயித்தார்கள் என்று சொன்னாலே சண்டை தானே. ஒருத்தருக்கு சண்டை போடும் போது யார் ஜெயிக்கிறார்கள் என்கிறதானே பார்ப்பாங்க போட்டியில. அதே போலத்தான் நமக்கு ஒரு சண்டை உண்டு. சாத்தானோடு இப்பொழுது நாம் சண்டை போட்டுக் கொண்டு இருக்கிறோம். அவன் நம்மோடு சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறான், நாமும் அவனை சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறோம். இதிலே அவனை தாக்குகிறதற்கான ஒரு ஆயுதம் தான் இயேசுவின் ரத்தம். ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தால் அவனை நாம் ஜெயிக்க முடியும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த ஆட்டுக்குட்டி யார்? இந்த ஆட்டுக்குட்டி யார்? ஏதோ நம் வீட்டில் வளர்க்கிறமே ஆட்டுக்குட்டி, அதுவா? இல்லை. ஆட்டுக்குட்டி என்று சொல்லும் போது யோவான் சுவிசேஷ புத்தகம் எடுத்துக்கொள்ளுங்கள், 1ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஜான் சாப்டர் 1, யோவான் சுவிசேஷ புத்தகம் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும்போது, மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. ஹல்லேலூயா. இயேசுவை தம்மிடத்தில் வர கண்டு, இயேசுவை தம்மிடத்தில் வர கண்டு. ஆமென். இயேசுவை குறித்த ஒரு ஆமென் ஐடென்டிஃபை ஆமென் ஜனங்களுக்கு கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார்? இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க போகிற தேவ ஆட்டுக்குட்டி. ஹல்லேலூயா. அப்ப ஆட்டுக்குட்டி யாரு? நமக்கு ஆட்டுக்குட்டி யாருங்க? யாரு? சத்தமா சொல்லு, புரியுற ஆளு டக்குன்னு சொல்லணும். ஆமா, நீங்க இயேசு சாத்தானை ஜெயிக்கணும்னா இதெல்லாம் தெரிஞ்சு வாய் திறந்து சொன்னாதான் ஜெயிக்க முடியும். ஆமென். யாரு ஆட்டுக்குட்டி நமக்கு? சத்தமா பிரதர்சனம் சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து. அவர்தான் நமக்கு ஆட்டுக்குட்டி, தேவனால் அனுப்பப்பட்ட தேவாட்டுக்குட்டி. வாசிங்க 1 பேதுருவின் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்க. 1 பீட்டர் 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 19ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற ரத்தத்தினாலே. ஹல்லேலூயா. ஆமென். இந்த ஆட்டுக்குட்டி யாரு? வேதம் சொல்லுகிறது கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து. அவர்தான் தேவனால் நமக்கு அருளப்பட்ட ஆட்டுக்குட்டி. அந்த ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம், இயேசு கிறிஸ்து என்கிறதான அந்த மகிமையான நம்முடைய தெய்வத்தினுடைய சிலுவையிலே சிந்தின அவருடைய ரத்தத்தினாலே இந்த சாத்தானை நாம என்ன செய்கிறோமா? ஜெயிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கவனிங்க, இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தினுடைய மகிமையை நாம பார்த்தோம். இயேசுவின் ரத்தத்தால் நாம் சாத்தானை ஜெயிக்கிறோம் என்று பார்த்தோம். எதை கண்டு இந்த சாத்தான் அந்த ரத்தத்தை கண்டு பயப்படுகிறான்? அது தெரிஞ்சுக்கல. உதாரணத்துக்கு நான் சொல்றேன், ஒரு பெரிய, அது ஏன் அவ்வளவு தூரம் போறீங்க? தீபாவளி நேரம் ஒரு ஆட்டா பாம் ஒன்று வைக்கிறார்கள். பிள்ளைகள் வாசல்ல வைத்து வெடிக்கிறார்கள், அந்த ரோட்ல வைத்து வெடிக்கிறாங்க. ஆமென்.
அந்த நேரத்தில் நீங்க டூ வீலரோ இல்லை சைக்கிளோ நடந்தோ ஆமென் அந்த பாம் இருக்கிற இடத்துல சிரித்து கொண்டு நீங்கள் போய் நிற்பீர்களா? சொல்லுங்க சொல்லுங்க. எங்க வாழ்க்கையில் நாங்கள் சிச்சனையில் பாஸ்டர் மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. எத்தனை பேர் அங்க போய் தில்லா நிற்பீங்க? சில லூசு நினைக்கும். கர்நாடகாவில் நான் சொல்லியிருக்கேன் ஒரு முறை, நல்ல தீபாவளி நேரம், நல்ல படபட பட்டாசு வெடித்து கொண்டு இருக்கிற ஒரு பயங்கரமான அந்த தீபாவளி நேரம், அண்ணாத்த ஃபுல்லா லோடு. புரிஞ்சுப்பீங்க லோடு என்னன்னு? செம்ம லோடு. இங்க ஏரிக்கு வெளியே வந்துடுச்சு, அப்படிப்பட்ட லோடு. அந்த நேரத்தில் 4 ஃப்ரெண்ட்ஸுங்க ஒன்று கூடும்போது அது சொன்னா, தீபாவளி நேரத்துக்கு வித்தியாசமானதை நான் ஒன்று செய்ய போகிறேன். யார் சொன்னா? லோடு உள்ள போட்டு. அப்போ அவனு சொன்னானுங்க, என்ன செய்ய போற? ஒரு பெரிய டப்பா ஒன்று கொண்டு வா. ஒரு பெரிய டப்பா ஒன்று கொண்டு வாங்க. பெரிய ஒரு டப்பானா ஒரு பாக்ஸ் மாதிரி இருந்தது. அந்த டப்பாக்குள்ள சக்தி வாய்ந்த பாம், ஆட்டோ பாம் உள்ள வச்சாங்க. வைத்து ஓட்டை போட்டு திரிய ஏத்தி அதுல எப்படியோ டெக்னிக்கலா அவன் உட்காந்துட்டான் அந்த டப்பா மேல. இப்போ இது வெடியும், நான் ஒண்ணும் ஆகாம சூப்பர் ஸ்டார் மாதிரி நான் இருப்பேன் அப்படின்னு சேலஞ்ச் பண்றான். அந்த அந்த 4 பேர் அவங்களும் கொஞ்சம் இதெல்லாம் டிச்சில் தான் இருக்கிறாங்க. அவன் அப்போ நல்ல கவனிங்க, சரின்னு சொல்லிட்டு கூட இருக்கிறவங்களாம் பாரு, டேய் நீ இந்த டப்பால உட்காந்தனா பேக் சைடெல்லாம் பிஞ்சு போயிடும்டா, உயிருக்குதே ஆபத்துடா, முட்டாளே லூசேன்னு சொல்லி ஏதாவது சொல்லி தன் நண்பன் என்ன செஞ்சிருக்கணும்? காப்பாத்தி இருக்கணும். இப்படிதானே உள்ள போயிட்டாவே இப்படித்தான் வேற மாதிரி போயிடும் ரோட்டு. புரியுதா? போயிடுச்சு. அவனுங்களும் என்ன பண்ணிட்டானுங்கன்னா, அவனுக்கு என்ன செத்த எவன் செத்தான்னா, எவன் குடும்பம்னா, அவன் எவன் புள்ள வேணா போனான்னா, அதை பத்தினா ஒரு கவலை கிடையாது. வெப்பம்னு சொல்லிட்டு ஜாலி தானே, சரியா உட்கார வைத்தார்கள். ஃபுல்லா அவன் போதையில இருந்து வைத்த உடனே நல்லா உட்காரணும். வைக்கும் போதுதான் நல்ல திரி எரிஞ்சுக்கிட்டே வந்து டாம்னு ஒரு சத்தம். சொல்றேன், அப்படியே பறந்து போய் விழுந்தான் கீழே. சிரிக்கிறோம். அவனை பத்தி அடுத்த ஸ்டெப்பு போடுது. அவனை மருத்துவமனைக்கு கொண்டு போகும் போதே அவன் செத்து விட்டான், இறந்துட்டான். சரிங்களா? அதனால இந்த பாம் ரோட்ல இருக்குது அப்படின்னு சொல்லும் போது நம்ம என்ன செய்ய மாட்டோம்? சொல்லுங்க. அங்கதான் நம்மளுடைய அப்படி வீரத்தெல்லாம் காமிக்க கூடாது. அப்படி விடலாம், எல்லாம் முட்டாளா மாறி போயிடும். ஆமென். அதே போல தீபாவளி நேரத்தில் கிறிஸ்தவர்கள் பட்டாசு வெடிக்கலாமா? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. பட்டாசு வெடிக்கிறது ரூபா நோட்டை கிழிச்சு போறதுக்கு சமானம். சொல்றது புரியுதா? என்னைக்காச்சும் நான் பட்டாசு வெடிச்சு எனக்கு அதுல ஒரு 10,000 செலவு நான் சம்பாதிச்சேன், ஒரு 50,000 சம்பாதிச்சேன், ஏன் ஒரு 100 ரூபா சம்பாதிச்சேன் யாராச்சும் சொல்லியிருக்கீங்களா? பணம் விரயமா தான் போச்சு. எப்படி குப்பைய அப்படியே பெருக்கி பட்டாசு குப்பையை கொளுத்தி போடுவாங்களோ, வெளியே போடுவாங்களோ, அதே போலதான் பணம் குப்பையா தான் கொண்டு போகும். அதனால ரொம்ப கவனமா இருக்கு, ஞானமா இருக்கு. காசை கொடுத்து என்ன செய்யாதீங்க. சத்தமா பட்டாசெல்லாம் வாங்கி பசங்களுக்கு கொடுத்து அதை வெடி கிடின்னு சொல்லி என்ன பண்ணாதீங்க, பணத்தை விரையாக்காதீங்க. அந்த காசு இருந்துச்சுன்னா ஒரு மட்டனை வாங்கி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, அது உடம்பு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். நிறைய பேருக்கு ஆமேன் வராது. ஆமேன். அது வெடிச்சாலும் பிகிலுப்பு. ஆமேன். அது போன பிறகு என்னதான், ஐயோ போச்சு. அந்த காசு இருந்துச்சுன்னா நீ ஒரு 2 பெட்ரோல் போடலாம் 2 நாளைக்கு. அந்த காசு இருந்துச்சுன்னா பிள்ளைங்களுக்கு பஸ்ஸுக்கு கொடுத்து அனுப்பலாம். அந்த காசை கொஞ்சம் கொஞ்சமா நீ சேர்த்து வச்சிருந்தா வீட்டுல ஏதோ பொருளை கூட நீ வாங்கலாம். எதுக்கு குப்பையை கொட்டி போய் அப்படி கொட்டுறீங்க? ஆமென். அதனால கட்ட பிள்ளைங்க இதெல்லாம் மனதில் வைத்து அல்லேலூயா ஞானமாய் நடந்து கொண்டால் நீங்கள் உங்களுடைய வருமானத்தை சேகரிக்க முடியும். அல்லேலூயா. இதெல்லாம் நீங்க ஞானமா இருக்குது. பூவும் இருக்குது, அது இன்னும் நாளைக்கு வர இல்லைன்னா சிஸ்டருங்க ஒரு முழம் கிடையாது. எத்தனை முழம் வேணும் அக்காக்கு? 2 முழம். ஒரு முழம் எவ்வளவு சிஸ்டர்? அந்த பாஸ்டர் சூப்பரா எங்க வீட்டுக்கார வாங்கி கொடுக்கறதே பெரிய விஷயம். ஏன் கை வைக்கிறீங்க? வச்சுக்கங்க, கொஞ்சமா வைங்க. வைக்காம இருக்கிறது சோத்திரம். ஆமே.
ஒரு முழம் எவ்வளோ பார்த்தீங்களா? எவ்வளவா? 25 ரூபாய். மல்லியே வரது இல்லையா எப்பலாம்? சோத்திரம். சரியா? அந்த பூவை என்னது வாங்கி எத்தனை நாளைக்கு பத்திரமா வச்சுக்கிறீங்க? ஒரே ஒரு நாள் அந்த 50 ரூபாய் 25 ரூபாய் 50 ரூபாய் எத்தனை நாளைக்கு வைப்பீங்க பூவை? டெய்லியே ஒரு வாரத்துக்கு ஒரு முறையா? சிலர்ல என்னதான் ஒரு 2 நாள் கூட வைக்கிறேன் வைங்க, வாரத்துக்கு 2 நாளைக்கு எவ்வளவு? 25 ரூபான்னு வைங்க. 2 நாளைக்கு 50 ரூபா 50 ரூபா 50 ரூபா 50 ரூபா 4 வாரத்துக்கு கணக்கு போடுங்க. எவ்வளவு? 200 ரூபாயில நீங்க என்ன வாங்கிக்க முடியும் சிஸ்டருங்க? 80 ரூபாவா? எவ்வளவு ஒரு மாசத்துக்கா? ஒரு முழம் பூ 80 ரூபாவா? என்ன சிஸ்டர் கணக்கு தப்பா போட்டீங்க? 80 ரூபா. அப்போ 8 8 16 16 16 120. புரியுதா? அப்போ ஒரு மாசத்துக்கு எவ்வளோ? 8 8 16 சாரி 160 160 என்கிட்ட கொடுங்க 320. பெரிய பெரிய காரியத்தை சாதிச்சு காமிக்கிறேன். ஒரு மாசத்துக்கு 320. இந்த 320 ரூபாவை 12 மாசத்துக்கு கணக்கு போட்டு பாருங்க. கணக்குல புளியாது. 12 320 எவ்வளவுப்பா? சேர்த்து வைங்க. உங்க வீட்டுக்காரர் கொடுத்துறாதீங்க, அவர் பூனா வாங்கி கொடுக்குறாரு ஃபர்ஸ்ட். அதை சேர்த்து வச்சு பாருங்க, உங்களுக்கு தேவையானதை நீங்களும் நிறைவேற்றிக்க முடியும் அப்படின்னு சொல்லுங்க பாருங்க. அப்ப ஜஸ்ட் ஒரு பூ அவ்வளவுதான், அதை கொஞ்சம் தியாகம் பண்ண அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லுங்க. அதனால எங்க வாழ்க்கை சூப்பரா வாழணும் அப்படின்னு சொல்லுங்க. அமேன். ஒரு கத்திரிக்காயில கூட குழம்பு வைக்க கத்துக்கணும் அப்படின்னு சொல்லுங்க. அது சாப்பிடுறது அப்புறம் விஷயம். அமேன். சிம்பிளா நடத்துங்க, சிம்பிளா இருங்க. சரி, நம்ம அங்க வேற விட்டு போகலாம். அதனால தேவ பிள்ளைகளை கவனிங்க, ஞானமா நடக்கணும். நம்ம பக்கத்துல போக மாட்டோம். ஏன்னா பாம் வெடிச்சுதான் வாழ்க்கைக்கு ஆபத்து. நான் சொல்றேன், அதே போலத்தான் பிசாசு. ஒரு பாம் நம்ம கையில ஒண்ணு இருக்குது, அதை பார்க்கும்போது அவனுக்கு அலர்ஜி தான். அந்த பாம் எது தெரியுமா? இயேசுவின் ரத்தம். இயேசுவின் ரத்தம் எடுத்துட்டாரு. பல மைல் தூரத்துல பிசாசு நிற்பான். தெளிச்சிட போறான் நம்ம மேல. பக்கத்துல போயிடாத, ரத்தத்தை விசுவாசிச்சிடானா போயிடாத அப்படின்ற ஒரு பயத்துலதான் சாத்தான் இன்றைக்கும் இருக்கிறான், நாளைக்கும் இருக்கிறான். அவன் என்றைக்குமே பயத்திலே தான் இருக்கிறான். இயேசுவின் ரத்தத்தை நாம் அறிக்கை செய்யும் போது ஹல்லேலூயா, அவனுக்கு தெரியும் வெடிச்சிடும். அந்த ரத்தத்தை எடுத்து நம்ம மேல வீசினான்னு சொல்லி, அந்த அளவுக்கு இயேசுவின் ரத்தம் மகிமை நிறைந்தது. இயேசுவின் ரத்தத்தின் மகிமை என்ன? 1 பேதுரு 1:9 நாம் படிச்சோம். குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. ஃபர்ஸ்ட், குற்றமில்லாத ரத்தம். இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தின் மகிமை என்ன? இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தில் இருக்கிற வல்லமை என்ன? இயேசுவின் ரத்தத்திலே என்ன மகிமை வல்லமை இருக்கு தெரியுமா? அந்த ரத்தத்துல பாவம் இல்லை. have no sin in Jesus blood. இயேசுவின் ரத்தத்தில் பாவம் இல்லை. ஹல்லேலூயா. பியூரிட்டியான ரத்தம், பரிசுத்தமான ரத்தம், அதுதான் குற்றம் இல்லாத ரத்தம் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ நல்லா கவனிங்க, இயேசுவின் ரத்தத்தில் மட்டும்தான் குற்றம் இல்லை. மாசு அப்படின்னா அசுத்தம்னு அர்த்தம். மாசு அப்படின்னா என்னது? புரியுதா? இந்த புகைனா என்ன? மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அப்படின்னா இந்த புகை வந்துச்சுன்னா அசுத்தங்களாக அப்படியே என்ன செஞ்சிடும்? அப்படியே மூடிடும். அதை சுவாசிச்சு சொன்னோம்னா ஆபத்து. ஆமென். அப்போ இயேசுவின் ரத்தத்துல என்ன கிடையாது? அசுத்தம் இல்லை, மாசு இல்லை, மாசற்ற அப்படின்னு போட்டுது. இது அப்படியே இந்த கோணத்தை கொண்டு வருவோம். மனிதர்களாய் பிறக்கப்பட்ட நாம் எல்லாருமே, நம்முடைய பிளட் எல்லாருமே இயேசுவின் பிளட்டுக்கும் நம்ம பிளட்டுக்கும் நாம கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். மனிதர்களாய் பிறக்கப்பட்ட நம்முடைய ரத்தம் எல்லாமே குற்றமுள்ள ரத்தம்.
நல்ல கவனிங்க, குற்றமுள்ள ரத்தம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்ம ரத்தம் என்ன ரத்தம்? குற்றம் நிறைந்த ரத்தம். ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ரோமர் எழுதின நிருபத்தை திருப்பிங்க. ரோமர் எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆகி. லிசன், எல்லாரும் பாவம் செய்து அப்படின்னா இந்த உலகத்தில் பிறந்த ஆதி மனிதன் ஆதாமில் இருந்து பிறக்கப்பட்ட எல்லா மனிதர்களையும் தான் இது குறிக்கிறது. இந்த பாஸ்டர்ஸ் காலம், முன்னாடி நடந்து முடிந்த காலம், கவனிங்க, பிரசன்ட், இப்பொழுது குழந்தைகள் பிறந்து கொண்டிருக்கிற, இப்பொழுது குழந்தைகள் பிறக்கிற இந்த காலம், ஃபியூச்சர், எதிர்காலத்தில் பிறக்க போகிறதான குழந்தைகள் எல்லாருடைய பிளட்டுமே குற்றம் உள்ள பிளட் தான். அதான் எந்த மனுஷனும் பரிசுத்தவன் கிடையாது. போய் சாமியாருங்க காலெல்லாம் போய் என்ன செய்ய கூடாது. ஏங்க எல்லாரும் குற்றம் உள்ளவங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். சரிங்களா? இன்னைக்கு என்னது அங்க எங்கேயும் விழா வச்சு என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. எத்தனை பேர் தெரியுமா சாமியாருங்க காலில் போய் என்ன செய்யறாங்க, விழுறாங்க. சாமியார்கள் குளிச்சுட்டு போற அந்த இடத்துல முதல்ல அந்த சாமியார்களுக்கு தான் முத இடம். அந்த சாமியார்கள் குளிச்சுட்டு போன பின்பு அந்த தண்ணியில சாதாரண ஜனங்கள் போய் குளிக்கும் போது அவர்கள் ஆவி ஆத்மா சரீரம் பரிசுத்தமாக்கப்பட்டு அவர்கள் பரலோகம் போயிடுறாங்க. அப்படிதான் ஐதீகம். இப்ப நடந்து கொண்டிருக்கிற சில காரியம் ஜபத்துல சொன்ன உங்களுக்கு யூடியூப்ல போயிட்டு இருக்கு, கவனிங்க. பாவம் போவாது. ஏன்? ஏன்? எல்லா மனிதனுடைய ரத்தமும் குற்றமான ரத்தம். நம்ம அப்பா அம்மா ரத்தம்லாம் பசுத்தமான ரத்தமா? அதனால தான் தாயை சிறந்த தெய்வம் இல்லைன்னு பாடாத. நம்ம அம்மாவோட ரத்தம்லாம் பசுத்தமான ரத்தமா? நம்ம அப்பாவோட ரத்தம்லாம் பசுத்தமான ரத்தமா? அன்னையும் பிதாவே முன்னறி தெய்வம் என்று சொல்லாத. நம்ம அவளை மதிக்கணும், அவளை கனம் பண்ணணும், மரியாதை கொடுக்கணும். ஆனா அவர்களும் குற்றமுள்ள ரத்தத்தை உடையவர்கள் தான். அவர்களும் சாதாரண மனுஷங்க தான். அல்லேலூயா. ஊழியக்காரனை தூக்கி தலை மேல வச்சிடக்கூடாது, கடவுள் ஸ்தானத்தை குற்றக்கூடாது. அவருக்கு மரியாதை கொடுக்கணும், மதிப்பு கொடுக்கணும், கனப்படுத்தணும், நேசிக்கணும். ஆனா கடவுள் என்ற ஸ்தானத்தை என்ன பண்ணிடக்கூடாது, கொடுத்துடக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்குங்க, இதை நான் நின்று சொல்றேன். அல்லேலூயா, ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். யாருமே கிடையாதுங்க, யாருமே கிடையாது. பரிசுத்தமான இரத்தத்தை உடையவர்கள் யாருமே கிடையாது. எல்லாம் சுத்தமான ரத்தம் தான். ஏனால் ஆதாம் முதல் மனிதன் பாவத்தை செய்த உடனே பாவத்துக்குள்ளாக அந்த ரத்தம் பாவப்பட்டு போச்சு. கீழ்ப்படியாத போது பாவம். அவன் பிறப்புல இருந்து வந்த எல்லா ரத்தமே என்னதான்? பாவம் தான். நம்மள ஆதாம் சந்ததிங்க தான். பிறக்க போதெல்லாம் ஆதாம் சந்ததிங்க தான். அதனால எந்த மனிதனுடைய ரத்தமும் குற்றம் இல்லாமல் இல்லை. எல்லாம் குற்றம் உள்ள ரத்தம் தான். அதனால தான் எல்லாரும் ஞானஸ்நானம் எடுக்கணும். எல்லாம் புரிஞ்சுங்க, எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் ஞானஸ்நானம் எடுக்கணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எல்லாருடைய ரத்தமா சுத்தம் தான். ஆமென். எல்லாரும் ரத்தம் சுத்தம் தான். மனைவி ஒரு திடீரென்று கர்ப்பப்பையிலே கட்டி வந்து விட்டது. அந்த கட்டி சரி செய்வதற்காக ரத்தத்தை கேட்டாங்க. அப்போ கணவன் உடைய ரத்தத்தை கொடுக்கலாம் என்று சொல்லி போகும்போது ரத்தத்தை டெஸ்ட் பண்ணிட்டு பார்த்தாங்க. உங்க ரத்தம் ஃபுல்லா ஆல்கஹால்ல நிரம்பிருக்கு, ஆல்கஹால்ல நிரம்பிருக்கு. அதனால
இந்த ரத்தத்தை கொடுக்க முடியாது. நல்லா கவனிங்க, நம்ம ரத்தத்தை டெஸ்ட் பண்ணி பார்த்தாதான் நமக்கு தெரியும் என்னென்ன வியாதிகள் என்னென்ன போராட்டங்கள் நம்ம உடம்புக்குள்ள இருக்குதுன்னு. பிளட்டை டெஸ்ட் பண்ணி பார்த்தாதான் தெரியும். ஸ்தோத்திரம், ஆமென். அதனால தான் கர்த்தர் பிள்ளைங்க எப்பவுமே சுத்தமா உங்களை வச்சுக்கீங்க. பரிசுத்தமா வாழ்றது ஏதோ ஏசப்பாக்கு ஏதோ அள்ளி நீங்க கொடுக்குறீங்கன்னு நினைச்சுக்காதீங்க. உங்க ஆரோக்கியத்துக்கு பரிசுத்தம் நல்லது. ஆமென், ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும், தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். பரிசுத்தத்தை பத்தி பேசுற நிறைய பேருக்கு எண்ணெயில கடுகு போட்ட மாதிரி படபட படபடான்னு அப்படியே முகம் தெரிக்கும். யார் நன்மைக்கு கத்த சொல்றாரு? நீ அசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்துட்டனா ரத்தம் கெட்டு போயிடும். நல்லா புரிஞ்சுக்கங்க. அவஸ்தப்பட போகிறது கர்த்தர் கிடையாது, பாஸ்டர் கிடையாது, ஆலோசனை சொல்லுகிற நல்ல கர்த்தருடைய பிள்ளைங்க கிடையாது. அவஸ்தப்பட போறவங்க அந்த நபர் தான். அவன் ஒரு முறை ஒரு குறிப்பிட்ட ஒரு சகோதரன், நன்றாக பழக்கமுடையவர், அவர் வேலை சபையில இருந்தவர், ரொம்ப லாங்ல இருந்ததால அவர் பிரதீப்புக்கு ஒரு நண்பனாக இருந்ததாலே அவர் சொன்னார், நானும் அங்கு வர முடியுமான்னு கேட்டார். குரோம்பட்டில இருந்தவர் வந்தார், சபைக்கு வந்தார். அப்போ நல்ல ஒப்பு கொடுத்து நல்லா ரட்சிக்கப்பட்டு நல்ல மனம் திரும்பி ஆண்டவரை ஆராதித்த ஒரு நல்ல மனிதன். ஆனால் அவருடைய சரீரத்துல புண்கள், இந்த இங்க இருந்து அப்படியே புண்கள் அப்படியே இருக்கும், மொத்த 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 மொத்தம் இருக்கும். அந்த புண் எதற்கு வருகிறதனே தெரியல. அவரும் டாக்டர்ஸ் கிட்ட போயிட்டு மருந்து போடுவாரு, கொள்ளுவாரு. அந்த புண் ஆறும். மறுபடியும் ஒரு 3 மாதத்துக்கு பிறகு அந்த புண் மறுபடியும் சிரைத்து விடும். அப்படியே கொத 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 கொதன்னு இருக்கும். யாரும் பக்கத்தில் நெருங்க முடியாது. ஆனால் அவரை நாங்க ஆண்டவர் நேசிக்க கிருபை கொடுத்தார். சபையில ஜனங்க நேசிக்கிறதுக்குன்னே அவர் வந்தார். எல்லாரும் ஒதுக்கிடுவாங்க பாஸ்டர், ஆனா நம்ம சபையில எல்லாரும் அன்பா பழகுறாங்க, நீங்க நல்லா பழகுறீங்க பாஸ்டர் சொல்லிட்டு அப்படியே அங்க இருந்தே வந்தார். அவன் மனைவி பூந்தமல்லிக்கு வந்ததால குடும்பமா இந்த ரொம்ப சந்தோஷப்பட்டார். பாஸ்டர் பூந்தமல்லில இருந்தே நான் வந்துட்டேன். ஆரம்ப கால விசுவாசியா இருந்தார் அவர். அப்போ ரொம்ப ஒரு நாள் ரொம்ப ஒரு சீரியஸான ஒரு நிலைக்கு போன பிறகு நான் அவர்கிட்ட கவுன்சிலிங் சொன்ன போது ஒரு பிளட் டெஸ்ட் நீ எடுத்துப்பார் அப்படின்னு. அப்போ பிளட் டெஸ்ட் எடுத்துட்டு என்னிடத்துல வந்து சொன்னார், பாஸ்டர் உங்ககிட்ட தனியா கொஞ்சம் நான் பேசணும் அப்படின்னு. என்ன அப்படின்னு பார்க்கும்போது சொன்னார், பிளட் டெஸ்ட் எடுத்தோம் பாஸ்டர், இந்த பிளட் டெஸ்ட்ல HIV எய்ட்ஸ் வியாதி எனக்கு இருக்கிறது என்று சொன்னபோது எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுச்சு. வேற ஏதாவது இருந்தாலும் பரவாயில்ல, எய்ட்ஸா என்ன நம்ப முடியல. ஏன்னா இந்த சகோதர கர்த்தரை ரட்சிக்கப்பட்ட பின்பு தொழுது கொள்ளுகிறது ஆச்சரியமா இருக்கும். முழங்கால நிற்பாரு, தேவன் ஆராதிப்பாரு, ஒரு ஜெபம் விட மாட்டார். அதிகாலை ஜெபம் இன்க்ளூடிங் வருவார். பூந்தமல்ல இருந்து உபவாச ஜெபத்துக்கு வருவார். ஒரு ஞாயிற்றுக்கிழமை மிஸ் பண்ண மாட்டார். எல்லாவற்றிலும் வருவார். எப்படி இந்த ஒரு மகனுக்கு HIV என்ன நம்ப முடியல. நான் சொன்னேன், என் கூடவே நீ வா, எனக்கு தெரிந்த ஒரு டாக்டர் இருக்கிறார், இன்னொரு டெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பூந்தமல்லியில கொண்டு போய் அந்த கனரா பேங்க், முதல்ல இந்தியன் பேங்க் ஒன்று, அந்த இந்தியன் பேங்க் மேல ஒரு டாக்டர் இருந்தார். அந்த டாக்டர் இடத்துல அந்த பிளட் டெஸ்ட் பண்ணி நான் தான் கூடவே இருந்தேன். பிளட் டெஸ்ட் பண்ணி ரிசல்ட்டை பார்க்கும்போது கவனிங்க, அந்த இடத்துல HIV இல்லை என்று வந்தது. என்னடா இது, ஒரே குழப்பமா இருக்குது. எங்க டாக்டர் எப்பவுமே பிளட் டெஸ்டே இப்ப 4-5 முறை பண்ற மாதிரி சூழ்நிலை வந்துச்சு. இல்லைன்னு வந்தது. நான் இருக்கிற கோபத்துக்கு நேரா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போய் இந்த மாதிரி ஒரு ரிசல்ட்டை கொடுத்துருக்கீங்க, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை பாழாக்குற மாதிரி கொடுத்துருக்கீங்க, உங்க மேல கேஸ் போடலான்ற ஒரு வெறி வருது எனக்கு. ஏன்னா எப்படி இல்லை, வேற எதாவது வியாதி இது. அப்போ நான் சொன்னேன், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போய் நான் பார்க்கலாம். இல்லை இன்னொரு முறையும் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம்னு சொல்லி இன்னொரு முறை டெஸ்ட் பண்ணும்போது HIV தான் என்று வந்தது.
அவர்கிட்ட தனியா போய் கேட்டேன், என்னப்பா எப்படி இது பண்றது, எப்படி இது பண்றது? நான் சொன்ன ஒரு வார்த்தை, பாஸ்டர் ரட்சிக்கப்பட்ட பின்பு என் வாழ்க்கையை முழுமையாக ஆண்டு கொடுத்துட்டேன். எந்த வித பழக்கமும் என்கிட்ட நிறைய பார்க்கிறாங்க. ரட்சிக்கப்படாத போது என்ன போல ஒரு அசிங்கமான ஒரு வாழ்க்கையை யாருமே வாழ்ந்துருக்க மாட்டாங்க. திருநங்கைகள் கூட நான் படுத்திருக்கேன். திருநங்கைகள் கூட அந்த ஒரே வார்த்தை சொன்னேன், இப்போ ஒட்டி எல்லாம் பரிசுத்தமாயிட்டேப்பா. ஆனா அந்த பாவத்தின் விளைவு என்ன செய்யுது? இப்ப தலை தூக்குது பாரு. எத்தனை வருஷம் கழிச்சு தலை தூக்கி நிக்குது பாத்தியா? அது அவர்கிட்ட அதை சொல்லியும் நானும் இந்த பாவத்தினுடைய விளைவு எப்படி இருக்குது பாரு. விஸ்வரூபம் எடுக்கும் காலம் வரும்போது. அதான் வாலிப பிள்ளைகளுக்கு, சகோதரர்களுக்கு, புருஷர்களுக்கு எல்லாருக்கும் கையெடுத்து கும்பிட்டு நான் கேட்கிறேன், பாவத்தை மட்டும் செஞ்சிடாதீங்க. நாம் செய்கிற பாவம் வேற யாருக்கும் விளைவு உண்டாகாது. உனக்கு ஆபத்து கொண்டு வந்துடும். நீ வாழ முடியாது. நல்லா சிரிச்சு நீ வாழுவ, திடீர்னு ஒரு பயங்கர ரிசல்ட் வரும். அவ்வளவுதான். யார் இடத்துல சொல்லவும் இல்லை, சொல்லாம என்ன இருக்க முடியாது. ஏன்னா விசுவாசி ஏதோ ஒன்று பண்ணிட்டாருன்னா, ஒரு பிளட்டை தொட்டாருன்னா அப்படியே பத்திரமா வச்சிருந்தோம். கடைசியா அந்த HIV வீரியம் மூளையை தொட்டுடுச்சு, செயல்பட ஆரம்பிச்சு, தெரிஞ்சு போச்சு. ஒரு நாள் ஏரிக்கரையில குணாவித்த ஆராதனை நடந்துட்டு இருக்கும். அந்த ஆராதனை நடக்கும்போது அப்பதான் ராஜகுமாருக்கு கல்யாணம் ஆகி 1 மாசம் நினைக்கிறேன், 2 மாசம் நினைக்கிறேன். நான் ராஜகுமார் ஆராதனை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அவர் என்னை பார்க்கும்போது அவருக்கு எப்படி இருக்குதுன்னு தெரியல, என்னமோ தெரியல. நேரம் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, என்னை அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டு என்னை கடிக்க வந்தார். அந்த நேரத்தில் ராஜகுமார் என்ன பண்ணா போல பிடிச்சி அப்படி ஏன்னா மூளை ஏறிடுச்சு. நல்ல பிரதர் HIV கடைசிக்கு அப்பதான் செஞ்சிடும். அவரை பிடிச்சி பண்ணும்போது என்ன பண்ணாரு, ராஜகுமார் கஷ்டம் எனக்கு அள்ளுட்டு போச்சு. என்ன கிடைச்சாலும் பரவாயில்ல, கல்யாணம் ஆகி எனக்கு 2 குழந்தை இருக்குது, நான் போயிட்டாலும் பரவாயில்ல. கல்யாணம் ஆகி 1 மாசமா 2 மாசமா தான் எனக்கு ரொம்ப பாரமாயிடுச்சு. அந்த ஒரு ஏன்னா ராஜகுமாருக்கு தெரியாது, அவருக்கு HIV தெரியாது. உடனே டெஸ்ட் எடுத்துருப்பா சொல்லிட்டேன். பார்த்த பிறகு கர்த்தர் கிருபையில நல்லவரை சட்டமான கடிச்சிட்டார். ஸ்தோத்திரம். இல்ல கைத்தட்டி ஆண்டவரை துதிக்கும். அது பிறகு வீட்டுக்கு போன பின்பு அவர் என்கிட்ட மன்னிப்பு கேட்டார். ஐயோ அந்த பிரதரெல்லாம் பசங்க எனக்கு தெரிய மாட்டேங்குது பாஸ்டர். மூளையில வந்து திடீர்னு ஏதோ ஒரு பாதிப்பு வரும்போது என்ன பண்றேனே எனக்கு தெரியல பாஸ்டர். திடீர்னு ரோட்ல வந்து பூந்தமல்லி ரோட்ல வந்து மெயின் பைபாஸ்ல வந்து ஏசு 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 ஏசுன்னு வரும். அவங்க வைஃப் எல்லாம் கேட்பாங்க, ஏசு தானே கிட்ட போனா, ஏசி அவரை காப்பாத்தல, ஏசி அவரை காப்பாத்தல. அது செவி கிருமி செய்யுதுன்னு அவங்களுக்கு தெரியல. அவ்வளோ ஒரு பக்கம் ஆண்டவரை நாம தூஷிக்கப்படுது. கடைசியா மனைவி கிட்ட எல்லா பக்கமும் அவங்களுக்கு சொல்லிக்கிட்டு தெரிஞ்சு ஒரு ரூமுக்குள்ள எப்படி ஒரு நாய்க்கு சொல்லி பிடிச்சி அந்த மாதிரி உள்ள தூக்கி போட்டாங்க. நானும் மாஸ்டர் பிரதீப்பும் போய் மனசு கேட்கல. நல்ல சகோதரன், நல்ல சகோதரன், கர்த்தரை அறிஞ்சி அவர் பாவம் செஞ்ச நான் பார்த்ததே கிடையாது. இந்த முழங்கால நிற்பார், அந்நிய பாஷை பேசுவார், நல்லா கர்த்தர் உண்மையா இருப்பார். வாங்குற பணத்துல தசம பாவம் கரெக்டா கொடுப்பார், கரெக்டா கொடுப்பார், மீற மாட்டார். அப்படிப்பட்ட நல்ல ஒரு உத்தமமான ஒரு சகோதரன். இன்னைக்கு நாள் செய்த அந்த பாவத்தின் விளைவு ஒரு ரூம்குள்ள போட்டாங்க. நானும் பிரதீபம் போய் அதை பார்க்கணும் சொல்லுவோம். பாஸ்டர் தயவு செய்து பார்க்காதீங்க. அவங்க சொல்ற பார்த்தீங்கன்னா என்ன நடக்குன்னு தெரியாது பாஸ்டர், அவர் கடிக்கிறார் எல்லாரையும். நான் ஒரே ஒரு சொன்னேன், தயவு செய்து ஜன்னலை கொஞ்சம் தர விடுங்க, முகத்தனை பார்த்துறேன். ஏன்னா எங்க சர்ச்சை விசுவாசி
பார்க்காம நல்ல இருக்கு முடியல. கதவு திறந்தாங்க, என் கையை பிடிச்சி இழுத்துட்டாரு. கையை நான் கை கொடுத்தேன், என்ன அப்படின்னு பிடிச்சி பண்றாரு, காப்பாத்துங்க காப்பாத்துங்க. அப்புறம் 2-3 பேரும் வந்து பூச்சி இழுத்துட்டு கையை பிடிக்கிட்டேன். கச்சாரம் முடிஞ்சு போச்சு. கடைசியில் வீரியம் அதிகமாகி கொஞ்சம் தெளிவுக்கு வந்தாரு. அப்பயே அவங்கள அவர்கிட்ட விட்ட போயிட்டு தூரமா வந்து சொன்னேன். அவர் என்கிட்ட ஒரே வார்த்தை கேட்டார், பாஸ்டர் நான் நான் பரலோகம் போகணும் கேட்ட பரலோகம் போகணும். நான் சொன்னேன், கண்டிப்பா போவப்பா, கண்டிப்பா போவேன். உன் ஆயுசு நான் சீக்கிரம் முடியுதுன்னு கவலைப்படாத. அறியாம அப்ப செஞ்சிட்டேன். இப்ப ஆண்டவருக்குள்ள எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ற எனக்கு தெரியும், ஆண்டவர் தெரியும். நான் சொன்னேன், உண்மை நல்ல வாழ்ற பாஸ்டர், ஆண்டவருக்கு பெரிய வாழ்ற பாஸ்டர். என் பாஸ்டர் எனக்கு இப்படி வந்துச்சு. அதுதான்ப்பா பாவத்தின் விளைவுப்பா. சரியா? அதனால பரலோகம் போவியா? கண்டிப்பா போவேன். தைரியம் மட்டும் வந்தேன். 2 வாரத்திலேயோ 3 வாரத்திலேயோ அவர் இறந்துட்டார். சாவு கூட எங்களுக்கு சொல்லலை. இதில் HIV இருந்ததால அதை அப்படியே ஹாஸ்பிட்டல் மூலமா அப்படியே பண்ணிட்டான். நான் ஏன் சொல்றேன், அது மனிதனுடைய பாவம் செய்யற நம்ம எந்த ஒரு பாவமும் ரத்தத்துல கலந்துடும். எந்த வியாதியுமே நல்லா கவனிங்க, ரத்தத்துல கலந்துச்சுன்னா அது வீரியம் பயங்கரமாயிடும். அந்த ரத்தத்துல கலந்து கொள்றது எதனாலன்னா பாவத்தால். பாவம் ஒரு பாவமும் ஒரு தீய செயலும் நம்ம ரத்தத்தை பாதிச்சிடும். ரத்தத்தை பாதிச்சுன்னா அதன் விளைவுகளை நம்ம சந்திக்க வேண்டியது வரும். அதனால்தான் நம்ம ரத்தம் எல்லாம் என்னவா, குற்றமுள்ள ரத்தம். நம்ம ரத்தம் எல்லாம் என்ன ரத்தம்? அசுத்தமான ரத்தம், மாசு நிறைந்த ரத்தம், டர்ட்டி நிறைந்த ரத்தம். அதனால சாத்தான் நம்ம ரத்தத்தெல்லாம் கண்டு என்ன செய்ய மாட்டான்? பயப்பட மாட்டான். புரியுதுங்களா? நம்ம ரத்தத்தை கண்டு என்ன செய்ய மாட்டான் பிசாசு? பயப்பட மாட்டான். யார் ரத்தத்தையும் கண்டு பயப்பட மாட்டான். இமயமலையில வந்த சாமியாரு, அங்க இருக்க பயங்கரமான பாஸ்டர் அவர் பயங்கரமான ஊழியக்காரர் இவரு. ஆமென். யாரும் சரி சாத்தான் சொல்லுவாங்க, எல்லாம் ரத்தமா சுத்த ரத்தம். ஆனா ஒரே ஒரு ரத்தத்துக்கு தாங்க பயப்படுவான். அந்த ரத்தம் ஒன்றுதான் குற்றமற்ற மாசற்ற கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற ரத்தம். அந்த ரத்தம் ஒண்ணுக்குதான் சாத்தான் எப்படி அணுகுண்டு வச்சா தூரத்துல நம்ம பயப்படுவோமோ, அதே போல இயேசுவின் ரத்தம் போது அவன் குடலெல்லாம் பிரட்ட ஆரம்பிச்சிடும். அவனுக்கு கை காலெல்லாம் நடுக்க ஆரம்பிச்சிடும். இயேசுவின் ரத்தத்தில் வல்லமை உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நல்ல விசுவாசமா, ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். நேசரின் ரத்தம் என் மேலே. விசுவாசம் பாருங்க, ரத்தத்தை சொல்லும் போது விசுவாசம் பயன்படுத்தா. ஆசம சிலுவையில் யோசபா யோசபா ஆசம சிலுவையில் அவத்தை வென்று விட்டார். நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. அந்த ரத்தம் குற்றமில்லாத ரத்தம்,
மாசு அசுத்தம் இல்லாத ரத்தம். அதனால்தான் இயேசுவின் ரத்தத்தை அடிக்கடி என்ன செய்யுங்க, நான் ஜெபம் பண்ணும்போது நல்ல அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நடுவுல ஒண்ணு சொல்லுவேன், இயேசுவின் ரத்தத்தால் தெளிக்கிறேன், இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன். மறுபடியும் அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணுவேன். அடிக்கடி ஜீசஸ் பிளட் என்ன செய்யுங்க, என்ன செய்யுங்க, வாய் திறந்து சொல்ல ஆரம்பிங்க. இயேசுவின் ரத்தத்தை தெளிக்க ஷகதலபதுனதுனதனமா, இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிற ஷிகதுலதரதலபலபா, இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிற இந்த வார்த்தையை நான் சொல்ல சொல்ல என்ன ஆகுதுன்னா, எனக்குள் கர்த்தருடைய பிரசன்னமும் ஜெப ஆவியும் அதிகரிக்க ஆரம்பிக்கிறது. என இயேசுவின் ரத்தத்திலே ஆமென் எல்லா மானுஷிக எண்ணங்களும் எல்லா மானுஷிக கிரியைகளும் பிசாசின் கிரியைகளும் இயேசுவின் நாமத்திலே இயேசுவின் ரத்தத்தை சொல்லும்போது விலகுகிறது. Amen. Jesus' blood, the powerful, the holy blood. கடைசியா சொல்லி முடிக்கிறேன். இயேசு சிலுவையில சிந்தின ரத்தம் எத்தனை மகிமையானது அப்படின்னு பார்க்கும்போது மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 27ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 27ஆம் அதிகாரம், அதிலே 50வது வசனமும் 51வது வசனத்தை படிக்கிறேன். இயேசு மறுபடியும் மகா சத்தமிட்டு ஆவியை விட்டார். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது, பூமியும் அதிர்ந்தது, கண்மலைகளும் பிளந்தது. நல்ல கவனிங்க, தேவாலயத்தினுடைய திரைச்சீலை எப்பவுமே மூடிதான் இருக்கும். ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்துதான் கர்த்தரை தொழுது கொள்ளுகிற அந்த ஸ்ட்ரக்சர், அந்த எப்படி இருக்கணும் என்கிறதை தேவன் மோசேக்கு காண்பித்தார். பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் என்று ஆசரிப்பு கூடாரத்தை ஆண்டவர் மோசேயிடத்தில் உண்டாக்க சொன்னார். காலங்கள் போய்கொண்டே இருந்த போது தாவீதுக்குள்ளாக ஒரு ஆசை, ஒரு கூடாரத்திலே தேவனை நாம் தொழுது கொள்ளுகிறோமா, கூடாரத்தில் போய்தான் தெய்வத்தை தொழுது கொள்ள வேண்டுமா, நானும் அரண்மனையில் இருக்கிறேனே, அதனால் தேவனுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆலயத்தை நாம் கட்ட வேண்டும் என்று சொல்லி இந்த தாவீது ஆலயத்தை கட்டுவதற்கு தீவிரம் காட்டுகிறார். அப்படி ஆலயத்தை கட்டும் போது தாவீதிடத்தில் கர்த்தர் சொன்னார், உன் கை ரத்தத்தால் கரைபட்டு போய் இருக்கிறது. ஏனால் யுத்தம், தாவீதின் வாழ்க்கை முழுவதும் யுத்தம், அதை செய்யக்கூடாது, உன்னுடைய மகனாகிய சாலமோன் அதை செய்வான் என்று ஆண்டவர் சாலமோன் இடத்திலே அந்த பொறுப்பை கொடுத்தார். சாலமோன் தேவனுக்கு மகிமையான ஒரு ஆலயத்தை கட்டினார். அந்த ஆலயத்திலே கவனிங்கள், ஆசரிப்பு கூடாரத்தினுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கிறதோ அதையே தான் ஃபாலோ பண்ணி கட்டப்பட்டது அந்த ஆலயம். பலிபீடம், பிரகாரம், மகா பரிசுத்த பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலும் ஒரு ஸ்கிரீன் போட்டுதான் இருப்பாங்க. அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துல உடன்படிக்கை பெட்டி இருக்கும், வேற ஒண்ணா இருக்காது. 2 கேருபீன்கள் இருக்கும், உடன்படிக்கை பெட்டி இருக்கும், வேற ஒண்ணுமே இருக்காது. ஆனா அந்த பரிசுத்த மகா பரிசுத்த ஸ்தலத்துல தைரியமாய் ஒருவன் போய் உள்ளே நுழைந்து விட முடியாது. வானன சேத்தான் போக முடியாது. ஆரோனே போகும்போது அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள், மகா பரிசுத்த ஸ்தலத்துல கர்த்தர் ஒரு நியமம் வச்சிருந்தார். வருஷத்துக்கு ஒரு முறை தான், என்னவா, வருஷத்துக்கு ஒரே ஒரு முறைதான் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தினுடைய ஸ்கிரீனை திறந்துட்டு உள்ள போன ஆசாரியன் உயிர் அவன் கையில இருக்கு, அது பிடிச்சிட்டு போவான். ஏன்னா அடி விழுந்துச்சுன்னா செத்துருவான். அந்த இடத்திலே கர்த்தர் வல்லமை, அவன் அவ்வளவு பரிசுத்தமா இருக்கணும். அப்போ அந்த இடத்துல போய் அந்த உடன்படிக்கை பெட்டியில போய் தன்னுடைய ஆசாரியனுடைய பாவங்களுக்காக, இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவங்களுக்காக அவன் நாட்டு ரத்தத்தை கொண்டு போய் அந்த பெட்டியில் 7 முறை அந்த ரத்தத்தை தெளித்து விட்டு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிவிட்டு அவன் மறுபடியும் வெளியே வந்து விட வேண்டும். வெளியே வருவது கேரண்டி இல்லை. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு இடம் மகா பரிசுத்த ஸ்தலம், தேவன் தங்கியிருந்த ஸ்தலம். அங்கிருந்துதான் கர்த்தர் மோசேயிடத்தில் பேசினார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை
நல்ல கவனிங்க. இயேசு வாழ்ந்த காலத்திலும் தேவனுடைய ஆலயம் இஸ்ரேலில் இருந்தது. வருடத்துக்கு ஒரு முறை ஆசாரியர் உள்ளே போய் அந்த பலியை செலுத்தி விட்டு வருவான், ரத்தத்தை தெளித்து விட்டு வருவான் உடன்படிக்கை பெட்டியில. கவனிங்க, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அப்போ இயேசு இப்ப சிலுவையில உயிரை விடுறார். மத்தேயு 27:50. இயேசு மறுபடியும் மகா சத்தமிட்டு ஆவியை விட்டார். அல்லேலூயா. அப்படி ஆவியை விட்ட போது ஒரு சம்பவம் அங்கு நடக்கிறத நாம பார்க்கிறோம். என்ன சம்பவம் நடக்குது? அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது. அல்லேலூயா. கவனிங்க, ஆசாரியன் தான் திரைச்சீலையை நீக்கிட்டு உள்ள போய் அந்த கர்த்தருக்கு செய்ய வேண்டிய ஆராதனையை செய்யணும். ஆனா இயேசு இங்க ஜீவனை விட்ட உடனே, நல்ல கவனிப்போம், தேவனுடைய ஆலயத்தினுடைய திரைச்சீலை இருக்கிறது. ஆனால் அது ஆட்டோமேட்டிக்காக மேலிருந்து கீழே ரெண்ட கிழிகிறதை வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு ஜீவனை விட்ட உடனே. அப்படி என்ன அர்த்தம்னா, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போகணும்னா துணிவா யாரும் போக முடியாது. ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்தை எடுத்துக்கொண்டு தான் போகணும். அந்த பாவத்தை எல்லாம் அந்த ஆட்டு மேல செலுத்திட்டு அந்த தண்டிக்கப்பட்ட ஆட்டை வெட்டி அந்த ரத்தத்தை கிண்ணத்துல குடிச்சுக்கிட்டு குடிச்சிடலாம் கூடாது. ஏதோ சமைச்சு சாப்பிடக்கூடாது. அறுப்புண்டு போயிடுவான். அந்த ரத்தத்தை ஒன்லி என்ன ஜனத்து மேல தெளிக்கணும், ஆசாரியர்கள் மேல தெளிக்கணும், உடன்படிக்கை பெட்டியின் மேல 7 முறை தெளிக்கணும், ஜனங்களுடைய பாவ நிவர்த்திக்காக. அதுக்கு தான் அந்த ரத்தம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த ரத்தத்தை வெளியிடங்கள், ஆசரிப்பு கூடாரத்தினுடைய வெளியிடங்களிலும் ஆட்டை வெட்டி தெளிச்சு அவனை செத்து போடுவான். அவனையும் கத்தர் அடிச்சிருவார். அந்த பலி அங்கே வெளியே செலுத்தக்கூடாது. ஒன்லி ஆசரிப்பு கூடாரம் தான் கரெக்டா வச்சிருந்த கத்தர். அப்ப ஆசாரியம் தான் திரைய வளக்கிட்டு போன உள்ள. ஆனா இயேசு மரித்த உடனே யாரும் தலையெல்லாம் விளக்கலங்க. அந்த திரையே ரெண்டாக அதுவா கிழிந்தது என்று வேதத்துல நாம பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அது என்ன நடந்தது தெரியுமா? எப்போ அந்த திரையை விளக்கப்படுது? ரத்தத்தை கொண்டு தெளிக்க உடன்படிக்கை பெட்டி தெளிக்கும் போதுதான் அந்த திரை திறக்கப்படுது. ஆனா இயேசு மரித்த பின்பு திரை ஆட்டோமேட்டிக்கா கிழிஞ்சு. என்ன அர்த்தம்னா, அந்த பரிசுத்தமான இயேசுவினுடைய ரத்தத்தை பிதா சுகந்த வாசனையாக ஏற்றுக்கொண்டார். எல்லா மனிதர்களுமே இப்போ மகா பரிசுத்த ஸ்தலத்தில் வருவதற்கு ஒன்றை விசுவாசித்தால் போதுமானது என்று பிதா நினைத்தார். அந்த ஒன்றினுடைய ரத்தம் எது? வருகிற ஆட்டுக்குட்டி, இருக்கிற ஆட்டுக்குட்டியின் ரத்தம் அல்ல, ஆட்டுக்குட்டி ஆகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம். அல்லேலூயா. அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தை பிதா பார்த்த போது அது பரிசுத்தமான ரத்தம், பியூரிட்டியான ரத்தம். தெய்வமே அந்த ரத்தத்தை ஏற்றுக்கொண்டதாலே இனி எல்லா மனிதர்களுமே இயேசுவின் ரத்தத்தை விசுவாசித்தால் போதும். இயேசுவே உம் ரத்தத்தால் என் பாவங்களை கழுவி விடும் என்று ஒரு வார்த்தை சொன்னால் போதும். எப்படிப்பட்ட பாவியும் தேவ சன்னிதானம் அவனுக்கு திறக்கப்படுகிறது. அவன் எவ்வளவு பெரிய பாவியாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் இயேசுவே ரத்தத்தால் என்னை கழுவும், உம்முடைய ரத்தத்தால் தேவ சமூகத்துக்கு நான் போக கிருபை எனக்கு தாரும் என்று சொல்லி அவன் ஜெபிக்கும் போது தேவன் அவனுக்கு வாசலை, மகா பரிசுத்த ஸ்தலத்தை ஆண்டவர் திறந்து கொடுக்கிறார். அந்த புண்ணியத்தில்தான் நீங்களும் நானும் புதிய ஏற்பாட்டு கால ஜனங்கள் இயேசுவின் ரத்தத்தை விசுவாசித்ததாலே இன்றைக்கும் தேவ சமூகம் நமக்கு ஓப்பனா இருக்கிறது. அப்பா என்று உடன்படிக்கை பெட்டிக்கிட்ட போய் நம்ம கர்த்தரை ஆராதிக்க கிருபை இலவசமா இயேசுவின் ரத்தத்தால் நமக்கு கிடைக்கப்பட்டது. காரணம் என்ன தெரியுமா? இயேசுவின் ரத்தம் பரிசுத்தமானது. தெய்வ பிதா அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தினுடைய திரைச்சீலை கிழிந்தது என்ன? எனக்கு இந்த ரத்தம் போதுமானது என்றார் பிதா. இந்த ரத்தம் பரிசுத்தமானது. இந்த ரத்தத்தை நம்ப எல்லாரையும் நான் என் மகளா நான் ஏற்றுக்கொண்டேன். நித்திய பலி இயேசுவின் ரத்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் கர்த்தருடைய பிள்ளைங்க எவ்வளோ பாவிகள் உலகத்தில் இருக்கிறாங்க. எங்கெங்கயோ போய் நான் பாவத்தை கழுவுறதுக்கு போறாங்க. தெய்வத்தோட இறக்கம் கிடைக்கணும், அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள நுழையணும்னு சொல்லி தான் ரியாலிட்டி அதுதான். ஆனா தெரியல.
எந்த தெய்வம் ரத்தத்தை சிந்தி இருக்கிறது, எந்த தெய்வத்தினுடைய ரத்தத்தால் கழுவப்பட்டால் பரலோகம் நாம் போவோம் என்று ஜனங்களுக்கு தெரியல. அதனால தான் போய் ஒரு குளத்துல குளிக்கலாமா, அதுல குளிக்கலாமா, இதுல குளிக்கலாமா, ஆட்டை வெட்டலாமா, மாட்டை வெட்டலாமா என்று மனிதன் தெய்வத்துக்காக தான் அதை செய்கிறார். ஆனால் சத்தியத்தை அறிந்த நீங்களும் நானும் தைரியமாக ஜனங்களிடத்திலே போய், நீ குளத்தினால் குளிப்பதினால் அல்ல, ஆட்டை ரத்தம் ஆடு வெட்டி அதனுடைய ரத்தத்தை சிந்துவதினால் நீ பரலோகம் போக முடியாது. நீ பரலோகம் போகிறதுக்கு ஒரே ஒரு வழி, இந்த பூமியிலும் நீ தேவ பிரசனத்தை உணரவும், நீ உலகத்தை விட்டு போகும்போது பரலோகம் போவதற்கும் ஒரே ஒரு வழி, இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம். அந்த ரத்தத்தை நீ சுவாசித்தால், ஹல்லேலூயா, அந்த ரத்தத்தை நீ சுவாசித்தால் இங்கேயே தேவ பிரசனத்தை நீ உணர முடியும். உன் பாவம் மன்னிக்கப்பட்ட நிச்சயத்தை நீ பெற முடியும். இந்த உலகத்தை விட்டு நீ போகும்போது இயேசுவின் ரத்தத்தால் பரலோகம் செல்ல முடியும். உனக்கு பரலோகம் ஸ்கிரீன் திறக்கப்பட்டதா இருக்கு. ஹல்லேலூயா, ஆமென். அந்த ரத்தம் பிதா ஏற்றுக்கொண்ட ரத்தம். அவ்வளவு சுலபத்தில் பிதாவை யாரும் சமூகத்தில் போக முடியாது. ஒரு உடன்படிக்கை பெட்டிய சம்மதாங்க தொட்டான், மாடு மிரளுது, இந்த பெட்டி கீழே விழுந்துற போது தான் தொட்டான், அடி விழுந்தது அங்கே. அப்படிப்பட்ட பரிசுத்த தெய்வத்தை ஆராதிக்கிறோம். அங்கே சுருண்டு செத்து போனான். அவனுடைய ரெண்டு குமாரர்கள் ஆமென், தேவனுடைய அந்த மகிமையான மகா பரிசுத்த ஸ்தலத்தில் அல்ல, வெறும் பரிசுத்த ஸ்தலம் தான். அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் போய் தூபத்தை, அந்நிய தூபத்தை எடுத்து போட்டு தூபத்தை தான் காமிச்சான். அங்கேயும் அடி. ஆரோனின் குமாரர்களும் செத்து போனார்கள் என்று பார்க்கிறோம். 2 பேரும் அவுட். அவ்வளவு பயங்கரமான நம்ம பிதாவாகிய தேவன் பரிசுத்தமானவர். ஆனா ஒரே ஒரு ரத்தம் பார்த்த உடனே, இந்த ரத்தம் எனக்கு போதையா, இந்த ரத்தத்தை நான் திருப்தி அடைகிறேன், இந்த ரத்தம் பியூரிட்டியான ரத்தம், இந்த ரத்தத்தில் எந்த குற்றமும் இல்லை, இந்த ரத்தத்தில் எந்த மாசுமே கிடையாது, இந்த ரத்தம் போதுமானது, என்னுடைய ஜனங்கள் இதை விசுவாசித்து என் சன்னிதானத்துக்கு வருவது என்று சொல்லி ஆண்டவர் இயேசுவின் ரத்தத்தை பார்த்து இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு வழி திறந்து கொடுத்தார். அவ்வளவு பரிசுத்த தெய்வம். எவ்வளவோ பாவங்களை செஞ்சுட்டு ஒரே ஒரு நிமிஷம் இயேசுவை ஒரு ரத்தத்தால் சொல்லாது தருவார். இந்த புண்ணியத்துல தான் நீங்கள் நானும் பிதாவை அப்பான்னு கூப்பிட்டு ஆராதிக்கலாம். நம்ம சுயநீதியில நான் ஏதோ ஒண்ணு கர்த்தருக்கு செய்யறேன், அதெல்லாம் ஆண்டவர் சொல்றாரே அழுக்கா இருக்குது விஷயங்கள்லாம், எனக்கு அது வேண்டாம். எதா ஆண்டவர் பார்த்தீங்க, என் குமாரனாகிய இயேசுவின் ரத்தத்தை பார்த்துதான் நான் உன்னை அழைத்துக் கொண்டேன். ஏன்னா அவர் ரத்தம் பரிசுத்தமானது. அல்லேலூயா. தேவஜனமே, இயேசுவின் ரத்தத்தை காணும் போது விசுவாசம் நொட்டுங்குகிறான். அந்த ரத்தத்தை ஒவ்வொரு நாளும் விசுவாசித்து வாய் திறந்து அறிக்கையிடுங்க. ஏதோ ஒரு பயம், ஏதோ ஒரு பில்லிசூனை, ஏதோ ஒரு ஏவல் ஆவி, ஏதோ வீடுகளிலே ஒரு போராட்டத்தை நீ உணர்கிறாய், ஒரு அசுத்த பிரசனத்தை நீ வீடுகளிலே உணர்கிறாய், ஒன்றும் செய்யாதீங்க. என் ஊழியத்தின் அனுபவத்தை சொல்லி நான் முடிச்சிடுறேன். ஒரு விசுவாச பிள்ளைகளும் புதிதாக வராங்க சர்ச்சுக்குள்ள, நம்ம தலைமையில கை வச்சா ஏதோ ஒரு சூனியத்தில் அகப்பட்டிருக்கிறாங்க, ஏதோ ஒரு ஏவலாவில் அகப்பட்டிருக்கிறாங்க, ஏதோ ஒரு பாவத்தின் வல்லமையில் அகப்பட்டு இருக்கிறாங்க. ஆட்டங்கிட்ட கூட அவங்க செய்த பாவத்தின் வல்லமை அவர்களுக்குள்ளே இருக்கத்தான் செய்யுது. அப்ப அவங்க தலைமையில கை வைக்கும்போது அவங்க ஆற்றலை கொடுக்கல, ஆனா அவங்களுடைய வல்லமை கொஞ்சமாவது என்னை பாதிக்கிறது. நல்லா கவனிங்க. ஆமா, புதுசாக வராங்கன்னா அப்படி நம்ம ஐயோ ஆத்மா வந்துட்டாங்களே அப்படி இல்லை, அதை கேட்ட பாடுகள் ஊழிய காரணம் இருக்குது. அவங்க தலைமையில கை வச்சு ஜபிக்கும் போது அவங்க எந்த ஒரு பாவத்தின் வல்லமைக்குள்ள சிக்கி இருக்கிறாங்களோ அது தாக்க கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கு. அப்படி தாக்கும் போது நல்லா கவனிங்க, அந்த நேரத்தில் ஒன்றும் செய்யாது. வீட்டில் போய் தூங்கிட்டு இருப்போம் பார்த்தியா, அவனுக்கு தூக்க நேரத்தை தான் அவனுக்கு விசாரிச்சுக்கிறவங்க கொண்டாட்டம். தூங்குற நேரத்தில் இந்த பாம்பாரு பயங்கர காரியம் செய்வான். அப்படி ஹார்ட்டை பிடிப்பான், அப்படி அப்படியே நசுக்கிற மாதிரி பண்ணுவான், மூச்சு தளர்வை ஏற்படுத்துவான். அந்த சூனிய கட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கை வச்சு ஜெபம் பண்ணும்போது ரொம்ப கவனம் கேர்ஃபுல்லாக இருக்கு. நல்லா நீ ஜெபத்திலையும் நல்ல ஸ்பிரிட்லையும் இருந்தால் தான் அதை செய்யணும். அதுக்கப்புறம் பாஸ்டர் என்ன முடிச்சுட்டா ஒரு மாதிரி இருக்குது, எனக்கு வந்து ஜெபம் பண்ண என்னால் முடியாது. ஆமென். எவன் போராடிட்டு இருப்பான் விசுவாசிகளை போய். அல்லேலூயா.
புறஜாதிகளுக்கு மட்டும்தான் பேய் துரத்தப்படும். ஆமா, விசுவாசிகளுக்கு பேய் துரத்த முடியாது. ஏன்னா விசுவாசிக்கிறவர்களுக்கு நடக்கும் அடையாளங்கள் அவனை, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களை நீ என்ன செய்வ? முதல் அடையாளம் என்னதான்? பிசாசை துரத்த உனக்கு துரத்த வேண்டியதா இருக்குது. பிசாசு எப்பவுமே நல்லா கவனிங்க, ஏதோ ஒன்று இல்லாமல் உள்ள நுழைய மாட்டான். நல்லா தெரிஞ்சுக்க, ஏதோ ஒண்ணு இல்லாம உள்ள நுழைய மாட்டான். அவனுடைய ஏதோ ஒண்ணு உன்கிட்ட இருக்குது, அதை கண்டுபிடிச்சு அது வேறு ஒருத்து சரி பண்ண ஓடிடும். அப்ப இந்த மாதிரி புறஜாதி ஜனம், நேற்று கூட ஒரு சகோதரி, முன்னாள் ஒரு சகோதரி அப்படியே போன கடந்த ஒரு 2 வாரம் போனோம். இப்ப பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை 3 பேருக்கு சூரிய கட்டுக்கு ஜெபிக்க வேண்டியதா இருக்கு. எல்லாம் உள்ள அசுத்தாளிங்க. இது ஜெபிக்கும் போது என்ன ஆகுது நல்லா கவனிங்க. வீடுகளில் படுத்துருப்பேன் வந்து என்ன பண்ணும், திகில் உருவாக்கும். அப்படியே கவுத்து பிடிச்சி அமுக்கிற மாதிரி இருக்கும், மூச்சு அடைக்கிற மாதிரி இருக்கும். கண்டிப்பா என்ன சொல்லுவாங்கன்னா, பாஸ்டருக்கு பாவம் ஆத்ம பாவம் அதிகம், அதனால பாவம் காலையிலேயே அந்த ஆத்ம பாவத்திலேயே அழுது பாஸ்டர் செத்து போயிட்டார், ஹார்ட் அட்டாக் வந்துடுவாங்க. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? அது கிடையாது. ஏசு மேல விசுவாசம் இல்லைன்னா அழுத்துருவான். அதை ஒன்று நான் செய்வேன், அழுத்துக்கடா சத்தனே இதுவாரு கொஞ்சம் நேரம் போவேன், அளவான தண்ணி எடுப்பேன், ரொம்ப நான் அளவான தண்ணி எடுத்து, ஏசப்பா சிம்பிள் தான் பிதாவே, எனக்குன்னு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய பாதுகாப்பு என் இரட்சகர் இயேசுவின் ரத்தம். எவனே ஒரு அடையாளமாக இந்த தண்ணீரை வைத்து நான் ஜெபிக்கிறேன், என் இயேசுவின் ரத்தமாய் மாற்றுங்கப்பா. இப்படி ஊழியக்காரன் நான், என்னை விடுதலையாக்க நீர் போதுமானவர், இதை ரத்தமாய் மாற்றுகிறதற்காக நன்றின்னு சொல்லி நான் எந்த ரூம்ல படுத்திருக்கிறேனோ அந்த ரூமோட வாசல் கால 2 நிலைகளிலும் தெளிப்பேன். இதை நீங்களும் செய்யுங்க. வீட்டில் போராட்டம் இருக்குது, அது இருக்குதுன்னு சொன்னா இதை செய்யுங்க. 2 நிலைகளிலும் தெளிப்பேன். தெளிச்சுட்டு வீடுகளெல்லாம் உள்ள படுத்திருக்கிறவன் தெளிப்பேன். எங்க வீட்டில் அடிக்கடி பன்னீர் ஊத்தும், நல்லா ஜாம் தூக்கிட்டு இருப்போம், பாஸ்டர் தூக்கிட்டு இருப்பாங்க, என்ன சில்லறை ஏதோ ஒண்ணு, அது கணக்கு அது பார்ப்பாங்க. அவங்களுக்கு சகஜம். நம்ம அப்பாவை பல நாள் என்ன பண்ணுகிறான், அமைக்கிறான் போல இருக்கு, போராட்டம் பண்றான், அப்பா தேய்ச்சி, அது சகஜம் தானே, சகஜமாயிடுச்சு. எங்க வீட்டுல கண்டுபிடிச்சு அவங்களுக்கு தேய்ச்சிருவாங்க. நேற்று வந்தானா அப்படின்னு கேட்பாங்க, ஏதோ ஒண்ணு வந்தானா, நீங்க நல்லா தூங்குறீங்க, உங்ககிட்டலாம் வர மாட்டான், என்கிட்ட தான் வரான், என்ன பண்றேன் மேட்ரு எங்கேயும் அங்கதான் வருவோம். சரி, நல்லா தொழிச்சிட்டு தூங்குவோம் பாருங்க. ஏசியை போட்டு தூங்கின மாதிரி இருக்க தூக்கம். எங்க துண்டக்கான துணியை காண ஓடனா, எப்படி ஓடனா, எந்த திசையில ஓடனா ஒண்ணுமே தெரியாதுங்க. அவ்வளவு அழகா தூங்கி காலையில எழுந்துக்குவான். இந்த ரகசிய தூக்கம் யாரால? ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி. அப்படி எழுதுங்க, இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். கைகளை தட்டி பாடி நம்ம முடிப்போமா? நல்ல கை தட்டுங்க. 1 2 3 4. ஹalleluya. நல்ல கை தட்டி கொடுங்க சகோதரர்கள். கைகளை தட்டி ஆமென். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். Yeah.
மகளே, அவ்வளோ பாவத்தை செய்து நம்முடைய மக்கள் அந்த பரிசுத்தமுள்ள குற்றமுள்ளாத ரத்தம் பாவங்களை கழுவினது கழுவினது தங்கச்சி. ரத்தத்தால் இன்றைக்கு பிதாவின் சமூகத்தில் நிற்கிறார். மனிதனுடைய பாவம் ரத்தமா, பாவம் ரத்தமானது பாவத்தில் நிறைந்தது. அதனால் எந்த மனிதனும் கடவுள் என்று சொல்லிவிடாதீர்கள். அவர் ஒருவர் தான் கடவுள், குற்றமில்லாத கடவுள், குற்றமில்லாத மாசற்ற தெய்வம் இயேசு. ரத்தத்தால் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கு. இனி குற்றவாளி என்று எண்ணாது, இனி பாவி என்று எண்ணாது. என்றைக்கு இயேசுவே என் பாவத்தை மன்னியும் என்று நீ அநேக பாவத்தை செய்திருக்கலாம். ஒரு மனசாட்சிக்கு விரோதமாய் நிறைய பாவங்களை செய்து அந்த பாவத்தினாலே நீ மனம் நொந்து போயிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு இயேசுவின் ரத்தத்தை நீ கூப்பிடுகிறாய். அந்த ரத்தமும் பாவத்தை கழுவுகிறது தம்பி, தங்கச்சியும் பாவத்தை கழுவுகிறது. இனி குற்றவாளி இல்லை, இனி குற்றவாளி இல்லை. உனக்கு திரட்சியில இன்றைக்கு திறக்கப்பட்டு விட்டது, உனக்கு திறக்கப்பட்டு விட்டது. இயேசுவின் ரத்தத்தை நீ விசுவாசித்தபடியால் அந்த ரத்தம் உன் பாவத்தை கழுவி இருக்கிறது. இனி நீ குற்றவாளி இல்லை. உன்னை பரிசுத்தமாய் காத்துக்கொள். இனி அப்பா என்று நீ கூப்பிடுகிற உரிமையை கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறார். இனி பிசாசை இயேசுவின் ரத்தத்தை கொண்டு நீ ஜெயிப்பாய். உன்னுடைய வாயிலே இயேசுவின் ரத்தம் என்று வரட்டும். அந்த ரத்தத்தை கொண்டு சாத்தானை நீ ஜெயிக்க போகிறாய். பாவம் நீங்க சீக்கிரமாய் கழுவப்படுங்கள். பாவ மன்னிப்பு பெற்றுக்கொண்ட நீங்கள் அப்படியே தள்ளிவிடாதீர்கள். உடனே ஞானஸ்நானம் எடுங்கள். உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். இயேசுவின் ரத்தம் உங்கள் மேல் இருக்கிறபடியினாலே எந்த தீங்கும் அணுகாதபடி, சாத்தான் உங்களை ஆமென் அணுகாதபடி ஆண்டவர் உங்களை காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறார். இந்த முதல் ஆராதனையிலே இந்த பிள்ளைகள் இயேசுவின் ரத்தத்தை குறித்து அறிந்து கொள்ள கர்த்தர் தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த வசனத்தை தியானித்து பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென் ஆமென். இடது கை நெஞ்சில் வச்சு வலது கை தலைமையில் வைங்க. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவுள். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, ஆவியானவருடைய ஐக்கியம் இயேசு வருகிறவரை நம் அனைவரோடு கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென் ஆமென். God bless you sisters. God bless you brothers. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒருவரை வாழ்த்தி செல்லுங்கள். ஆண்டவர் கரம் உங்களோடு இருப்பதாக. ஆமென் ஆமென் ஆமென்.